ப்ரோ உங்க கொரியன் ஃப்ரெண்டு சிங்கிளா இருந்தா அவங்க இன்ஸ்டா ஐடி கொடுங்களேன். என்ன மாமா வேலை பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாம் கொரியன் ஸ்நாக்ஸ் இருந்தாலும் நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி மிக்சரு, கட்டவடை, பொட்டேட்டோ சிப் கூட ஒன்று வாங்க போறேன். நம்ம ஊர்ல வந்து லேஸ் இருக்குதானே. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் திரும்பவும் வந்துட்டேங்க. ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இங்க இருக்கிற கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல போய் நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்நாக்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்க போறேன். ஸோ நான் மட்டும் போறது கிடையாதுங்க. அஃப்கோர்ஸ் நான் எங்க போனாலும் யாரும் கூட சேர்ந்து வரணும், நீங்களும் கூட சேர்ந்து வரணும். ஸோ நம்ம வந்து ஒன்னா போறோங்க. அது போறதுக்கு முன்னாடி நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து புதுசா ஒரு விஷயம் பண்ண போறோம். அது பண்ண போற விஷயம் என்னன்னா, நீங்க எனக்கு அனுப்புற மெசேஜை நான் படிச்சு உங்களுக்கு ரிப்ளை பண்ண போறேன். இது வந்து நம்ம அப்புறம் வந்து என்ன வீடியோ போட்டாலுமே அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மெசேஜ் படிச்சு அதுக்கான ரிப்ளை தர போறோம். எப்படி இருக்கு? ஸோ உங்களுக்கு இது மாதிரி என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? என் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணணும். ஆக்சுவலி இப்போ வந்து எனக்கு வர மெசேஜ் எல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து நிறைய வந்து ஒரிஜினல் ஐடி கிடையாதுங்க. ஃபேக்கா இருக்கிற ஐடியில நிறைய வருது. ஸோ அதனால இவங்க பேரு இதுதானான்னு எனக்கு தெரியாது. ஸோ வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்ங்க அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அண்ணா கொரியன் ஒப்பா ஐடியெல்லாம் கேட்டால் கொடுக்காதண்ணா, இந்த பிள்ளைங்களுக்கு இதே வேலை தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோ அண்ணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் நினைக்கிறேன் என்னோட கொரியன் ஃப்ரெண்டோட ஐடி கொடுத்துடாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து இப்படி கேட்டுகிட்டே இருந்தால் நான் எப்படி கொடுக்காம இருக்கிறது? கொஞ்சம் கூட நிறையா கேளுங்க, அவங்ககிட்ட கேட்டு கொடுக்குறேன். இன்னொருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க பேர் எப்படி படிக்கிறது? ப்ரோ உங்க கொரியன் ஃப்ரெண்டு சிங்கிளா இருந்தா அவங்க இன்ஸ்டா ஐடி கொடுங்களேன், அப்படியே மெசேஜும் பார்க்க சொல்லுங்க. ஷார்ட்டா என்ன பண்ண சொல்லிக்கிறாங்கன்னா, என்ன மாமா வேலை பண்ண சொல்லியிருக்காங்க. ஐடி கொடுக்கணுமாமோ, ஐடி கூட அவங்க கிட்ட மெசேஜ் பாருங்கன்னு வேற நான் சொல்லணுமாமா. இது கொஞ்சம் ஓவரா இல்ல? இது உங்களுக்கே நியாயமா படுதா? இன்னொருத்தங்க என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, ரெபேக்காங்கிறவங்க என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, ஹாய் ப்ரோ, ஆர் யூ ஒர்க்கிங் இன் கொரியா? குட் யூ ப்ளீஸ் டெல் அஸ் how you got the job in Korea? அது வந்து நான் வந்து ஒரு 300 எபிசோட் வீடியோ போடுறதுக்கான கதை இருக்குங்க. வழியே வந்து மெதுவாக சொல்லறேன். பட் ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஊரில் படித்து திடீர்னு நீங்கள் வந்து வேலை வாங்கணும்னா அது வந்து நடக்க போகிற ஒரு விஷயம் கிடையாது. நான் வந்து இங்கே தான் படித்தேன். ஸோ இங்கே படித்து அதோட நிறையா ப்ராசஸ் பண்ணி தான் நான் வேலைக்கு போனேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மெசேஜ் செக்ஷனாக வைண்ட் அப் பண்ண போகிறோம். நான் இன்னைக்கு வீடியோவில் எப்படி போக போகிறேன்னா, இப்படி தாங்க போக போகிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஸோ இன்னைக்கு நம்ம போற கன்வீனியன்ஸ் ஸ்டோர் வந்து பஸ் ஏறி போனாங்க. இங்க இருந்து வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஸோ அதனால நான் இப்போ பஸ் ஏறலான்னு பஸ் ஸ்டேஷனுக்கு நடந்துட்டு இருக்கேன். ஏரியா வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா நினைக்கிறேங்க. இங்க வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட், அது மாதிரி பார்க் கொஞ்சம் வைடா இருக்கு இந்த ஏரியா. ஸோ இங்க வந்து ஒரு வீடு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நான் பண்ண ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, நம்ம ஒரு குண்டாவை எடுத்துக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு பக்கெட்டை எடுத்து இப்போ வந்து ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு சர்ச் பண்ண போகிறேன். அடுத்தது ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு என்னன்னா, நம்ம ஊர் கடலை, இங்கேயும் வந்து கடலை நிறையா சாப்பிடுவாங்க. இது வந்து ஃப்ரைட் கடலைங்க. பொட்டேட்டோ சிப் கூட ஒன்று வாங்க போகிறேன். நம்ம ஊரில் வந்து லேஸ் இருக்குதானே, இங்கே வந்து லேஸுக்கு பதிலாக இதுதான் ரொம்ப ஃபேமஸ், பொக்கா சிப். லேஸும் வாங்குறதுக்கு இருக்கும், ஆனால் இங்கே வந்துட்டு கிடையாது. இங்கே சீட்டோஸ் இருக்குது, 2 ஃப்ளேவர் இருக்குது சீட்டோஸில். ஸோ ஐம் கோனா டேக் திஸ் ஒன். ஓரியோ பிஸ்கெட்டுங்க, ஓரியோது இருக்குது. இது வந்து என்ன ஃப்ளேவர்னா சோக்கோ க்ரீம் ஃப்ளேவர். ஆல்சோ அவங்கக்கிட்ட ஒயிட் க்ரீம் இருக்குது, திரமிசு இருக்குங்க. ஸோ ஐம் கோனா ட்ரை த திரமிசு ஓரியோ. பெப்சி, கொக்கோ கோலா நம்ம ஊர் கிடையாது, ஆனால் நம்ம ஊரில் யூஸ்வலாக இருக்கிற ஸ்ப்ரைட்டும் இருக்குது. ஸ்ப்ரைட் 0 சுகர். $12,000이에요? 네. 뽑아주시겠어요? 네.
감사합니다. இந்த எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு இந்த கவருக்குள்ளே இருக்கிறத ஃபுல்லாக எனக்கு சாப்பிட போகிறேன். ஆனால் என்னதான் வந்து இந்தியன் ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கிறத வந்து தேடி பிடிச்சிட்டு வாங்கிட்டு வரலான்னு நினச்சாலும் அந்த மாதிரி வாங்க முடியலைங்க. கொஞ்சமாவது நம்ம ஊரில் நம்ம வாங்குற மாதிரி க்ளோஸாக இருக்கிற கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் நான் இப்போ வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற லேஸோட வெரி சிமிலரான ஒரு வெர்ஷனுங்க. இங்கேயும் ஆக்சுவலி லேஸ் இருக்குது, ஆனால் நான் இப்போ வந்த கடையில் வந்து லேஸ் கிடையாது. ஆனால் இது வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து கொரியன் ஒன்ல வந்து 1700 கொரியன் ஒன். இதில் வந்து இப்படி இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வச்சுருக்கேன்னா நம்ம நிலக்கடலை இருக்குதானே, நிலக்கடலை இங்கே வந்து ஷாப்ஸில் வந்து ஆக்சுவலி ரோ கடலை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த தொலி எல்லாம் இருக்குது தானே, அந்த மாதிரி கடலையும் வாங்க கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து எல்லாருமே இது வந்து சுகர் கோட் பண்ணது இல்லைன்னா சால்ட் கோட் பண்ணது இல்லைன்னா ஹனி இதில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வர மாதிரி கடலை தான் நிறையா இருக்கும். இதோட ப்ரைஸ் எவ்வளோனா வந்து 3000 கொரியன் ஒன்னுங்க. 3000 கொரியன் ஒன்னுனா 180 ருபீஸ். இது 100 கிராமுக்கு 180 ருபீஸ்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தானே. ஃப்ரை பண்ண கடலை. நெக்ஸ்ட் வந்து ஓரியோ வந்து நம்மளில் வந்து ஒரு ஒன் ஃப்ளேவர் தான் இருக்கும், லைக் சாக்லேட் இல்லைன்னா அந்த ஒயிட் கலர் க்ரீம் வனிலா க்ரீமோட ஃப்ளேவர். இங்கே வந்து நிறையா வெரைட்டியான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஈவன் கொக்கோகோலா ஃப்ளேவர் கூட வந்துருந்துச்சு, நான் வந்து ட்ரை பண்ண முடியல. நான் இப்போ என்ன எடுத்துருக்கேன்னா திரமிசு கேக்கோட ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோனா கொரியன் ஒன்னில் வந்து 2700 கொரியன் ஒன்னுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 160 அந்த ஒரு ரேஞ்சில் வர மாதிரி இருக்கும். சுகர், இதெல்லாமே சுகர். ஓகே, நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும், அப்படிலாம் நிறையா சாப்பிடக்கூடாது. என்னதான் இதெல்லாம் கொரியன் ஸ்நாக்ஸ் இருந்தாலும் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி மிக்சரு, தட்டை வடை, கார வடை, காரமுறுக்கு, குழலப்பம் அதெல்லாம் இருக்குது தானே, அதெல்லாம் சாப்பிட்ட ஒரு சுகம் வருமா? சீட்டோஸ் வந்து ஆக்சுவலி நான் வந்து ஸ்கூலுக்கு போகிற டைமில் என்னோட வந்து ஒரு ஃபேவரட் ஸ்நாக்ஸாக இருந்துச்சு. அப்போலாம் வந்து அவ்வளோக்கா சீட்டோஸ் கிடைக்காது எங்கள் கிராமத்தில். எங்கள் வில்லேஜில் வந்து எங்கள் மாமா கடை பக்கத்தாடி இருக்குது. மாமா கடையில் எப்போவாவது ஒரு தடவை வந்தால் அதுவும் அம்மா கிட்ட அடி வாங்கிட்டு ஒரு சீட்டோஸ் வாங்கி சாப்பிடணும். அப்போவே இது வந்து ஒரு 5 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி தானே ப்ரைஸ் இருக்குது. அவ்வளோக்கெல்லாம் காசு தர மாட்டேன், ஏன்னா 1 ரூபா தான் தருவாங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுன்னு. ஸோ இங்கே வந்து சீட்டோஸ் இருக்குது. ஆனால் இங்கே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற எந்த ஃப்ளேவர்ஸுமே கிடையாது. நம்ம இந்தியாவில் வந்து இந்தியன் மசாலா அந்த ஃப்ளேவர்ஸ் தானே. இது இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஹாட் அண்ட் ஸ்பைசி கிடையாது, ஹாட் அண்ட் ஸ்வீட் கோன் போட்டிருக்காங்க. ஹாட் அண்ட் ஸ்வீட் கோனோட ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பரவாயில்ல, ஏதோ இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னா ஜெல்லி. கொரியாவில் வந்து ஜெல்லி வந்து நிறையா இருக்குங்க. ஸோ மெனி ஃப்ளேவர்ஸ், ஸோ மெனி வெரைட்டியில் நிறையா இருக்குது. நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தது லைக் பிளாக் கலர் கிரேப் இருக்குது தானே, இந்த கிரேப்போட ஃப்ளேவர் இருக்கிற ஜெல்லி. ரொம்ப சூயாக சாக்லேட் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்று தரவா? ஃபைனலி நம்மக்கிட்ட ஸ்ப்ரைட் இருக்குது. ½ லிட்டர் ஸ்ப்ரைட்டுங்க. இந்த ½ லிட்டர் ஸ்ப்ரைட்டுக்கு இங்கே வந்து எவ்வளோ ப்ரைஸ்னா 2000 கொரியன் ஒன், அப்படின்னா லிட்டரலி 120 ருபீஸ். இது வந்து லெமனோட ஃப்ளேவர். நான் வந்து இப்போ வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, இதை ஒன்று வாங்கினேன்னா ஒன்று ஃப்ரீ. இது வந்து ஏதோ நியூ ஃப்ளேவராமா. நிஜமாக எனக்கு என்ன ஃப்ளேவர்னு தெரியல. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, இது வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து 0 சுகர். இதில் வந்து சுகர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ இதெல்லாம் சாப்பிட்டேன் தானே, இதோட டோட்டல் பில் எவ்வளோ வந்துருச்சு தெரியுமா? இதோட டோட்டல் வந்து 12,000 கொரியன் ஒன்னுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குட்டி வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைமும் நான் இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பண்ணலான்னு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும் உங்களுக்கு என்ன பார்க்கணும், கொரியாவில் என்ன பார்க்கணும், இல்லைனா எந்த மாதிரி வீடியோ நான் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் நான் அதெல்லாம் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் இப்போ வந்து இந்த வீடியோவை வைண்ட் பண்ணி போய்க்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் அன்யா.